இன்னைக்கு ஒரு குட்டி சிரிப்பு கதை சொல்ல வந்திருக்கிறேன். இது ஒரு கற்பனை கதை. சுவாமி சைனந்தான்னு ஒருத்தர் இருந்தாருங்களாம். இந்த சைனந்தா எப்படிப்பட்ட மனிதர்னா, ஊரை ஏமாத்திக்கிட்டே இருப்பாருங்களாம். இவர் காலடியில நடிகர்கள், நடிகைகள், அரசியல்வாதிகள், பெரும் புலிகள் அத்தனை பேருமே இவருக்கு அடிமையாம். இவரை சுத்தி சுத்தி ஜனங்க சொத்து எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். யாராவது அவர் ஆசிரமத்துக்கு போயிட்டா வெளியவே வர முடியாதாம். அந்த அளவுக்கு அன்பால கட்டி போட்டுருவாருங்களாம் இந்த சுவாமி சைனந்தா. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்களாம். இவருடைய ஆசிரமத்துல பல வித்தியாசமான சம்பவங்களை சுவாமிஜி நிகழ்த்துவாருங்களாம். பஜன்ஸும் கூடவே நடக்குங்களாம். அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுவாமிஜி எல்லாருக்கும் புனித தீர்த்தம் கொடுப்பாங்களாம். என்ன வாசனையா இருக்குங்களாம் அந்த தீர்த்தம், என்ன ருசி. இந்த அத்தனை பேருக்குமே அந்த புனித தீர்த்தம் டம்ளர்ல போகுங்களாம். பக்தர்கள் அத்தனை பேருமே அந்த புனித தீர்த்தத்தை குடிச்சிட்டு சுவாமி சைனந்தா காலடியில விழுந்து கிடப்பாங்களாம். சில பேர் நாட்டியம் ஆடுவாங்களாம், சில பேர் சண்டை போடுவாங்களாம். அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாதாம். அந்த மாதிரியான தீர்த்தங்களாம் அது. இந்த மாதிரி தான் செவ்வாய்க்கிழமை எப்பவுமே சுவாமி சைனந்தா ஆசிரமத்துல நடக்குங்களாம். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதுவுமா ஒரு ஈக்காக்கா கூட வரலையா ஆசிரமத்துக்கு. சுவாமி சைனந்தா தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட பேச ஆரம்பிச்சாருங்களாம். ஏண்டா இன்னைக்குன்னு பார்த்து எவனுமே வரல, இன்னைக்கு விசேஷமா நான் ஒண்ணு செய்வேனே, பிள்ளையார மூக்குல இருந்து எடுப்பேன், வாயில இருந்து எடுப்பேன், காதுல இருந்து எடுப்பேன், இத பாக்குறதுக்கு அத்தனை பக்தர்களும் கூடுவாங்க, இன்னைக்கு ஏன் வரல, நம்ம புனித தீர்த்தத்தெல்லாம் மறந்துட்டானுங்களா அப்படின்னு கேட்டாருங்களாம். இதை கேட்ட அந்த அசிஸ்டன்ட் என்ன சொன்னார்னா, சுவாமிஜி நம்ம ஆசிரமத்துல எடுத்த வீடியோக்களை இன்னைக்கு உலகம் முழுக்க டிவியில காட்டுறாங்களாம், அதனாலதான் எல்லாரும் வீட்டுல இருந்தே பார்க்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க போலன்னு சொன்னாருங்களாங்க. இந்த கதை ஒரு கற்பனை கதை. இந்த கதை கேட்கறதுக்கு சிரிப்பா சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு கோபமும் வரலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் நான் தான் எல்லாம், என்னுடைய ஆசிரமத்துக்கு வாங்க, உங்களை நான் மாத்திடுறேன், உங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுக்குறேன், பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறேன், உங்க கஷ்டங்கள்லாம் தீர்க்கிறேன்னு எந்த ஆசாமி சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.